வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இது அயன் பண்ண மாட்டியா? அதான் அயனிங் கொடுக்க போறேன். வீட்ல இருக்கிற உறவு குடும்ப பாசம் எல்லாத்தையும் கசக்கி போட்டுட்டு சட்ட கசங்கி இருக்குதுன்னு கவலைப்பட்டா மட்டும் நீ ரொம்ப யோகியமானவளா ஆயிடுவியா சத்யா? ஏன் யோகியத்தை பத்தி இப்ப என்ன உனக்கு திடீர்னு டவுட்? நீ செய்யற வேலை அப்படி இருக்கு. எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு. இந்த சுத்தி வளைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். வெரி குட், அதுதான் எனக்கு வேணும். நீ ஏன் தேவி விஷயத்துல மறுபடியும் தலையிடுற சத்யா? வேற ஏதாவது புதுசா கேளு அர்ஜுன். இதே கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. எங்க அம்மா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? எப்படி நடந்துக்கிற? நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல, நீ நார்மலா இல்ல. எங்க அம்மாவை எதிர்த்து பேசுற. இந்த வீட்ல என்ன சர்வாதிகார ஆட்சியா நடக்குது? யாரு வேணாலும் அவங்க கருத்தை பேசலாம், பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு உன் அம்மாவே சொல்லிருக்காங்க. அப்படியும் நான் சாதாரணமா கேள்வி கேக்குறது உனக்கு எதிர்த்து பேசுற மாதிரி தெரிஞ்சா நான் என்ன பண்றது? நான் நார்மல் தான், நீ தான் அப்நார்மல். சத்யா, கத்தாத அர்ஜுன். நான் எப்பவுமே எல்லார் முகத்துக்கு முன்னாடியும் எதையும் தைரியமா வெளிப்படையா பேசி பழகுனவ. என் வளர்ப்பு அப்படி. என்ன அந்த அளவுக்கு சுதந்திரமா என் அப்பா அம்மா வளர்த்திருக்காங்க. நீ முகத்துக்கு முன்னாடி பேசினா ஓகே தான், ஆனா முதுகுக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? நானா? நான் இல்லையே. ஏய், போய் சொல்லாத. அந்த பூஜை முடிஞ்சதும் இந்த ரூமுக்குள்ள தேவிய கூப்பிட்டு வச்சு என்ன பேசுன? அப்புறம் நேத்து ராத்திரி தேவிய இதே ரூமுக்குள்ள கூப்பிட்டு வச்சு என்ன பேசுன? ஏய், என்ன முடிக்கிற? சொல்லு. நீ நேத்து ராத்திரி ஒன்ன கூட என்ன பேசிட்டு இருந்த? அத சொல்லு. இத நான் சொல்றேன். ஏய், நானும் என் அண்ணனும் என்ன வேணாலும் பேசிப்போம். அது இதுவும் எல்லாம் ஒன்னா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நல்ல கதையா இருக்கே. நானும் என் அண்ணனும் நேத்து நைட்டு பகிரங்கமா ஓபனா ஹால்ல உட்கார்ந்து பேசணும். நீ தேவி கிட்ட பேசின மாதிரி ரூம்குள்ள உட்கார்ந்து ரகசியம் பேசல. லேடிஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு 1008 விஷயம் இருக்கும். என்ன பேசினாங்கன்னு கேக்குறது நாகரிகம் இல்ல அர்ஜுன். ஏய் சத்யா, நீ என் அம்மாவை பத்தி தப்பா பேசியிருக்க. என்ன பேசுன அப்படின்னு கூட எனக்கு தெரியும். ஏய், என்ன முழிக்கிற? அதையும் சொல்லணுமா? சொல்றேன். நேத்து என்ன பேசுன தெரியுமா? அத்தைய மட்டும் நம்பிடாத. நல்லா உன் மனசுல இத பதிய வச்சுக்கோ. அவங்க என்னைக்குமே மாற மாட்டாங்க அப்படின்னு நீ இத பேசுன சத்யா. எனக்கு செல்வனாகி அத்தைய பத்தி நல்லா தெரியும். அவங்க என்னைக்கும் மாறவே மாட்டாங்க. அவங்கள தயவு செஞ்சு நம்பிராத, புரியுதா? இன்னைக்கு நீ என்ன பேசுன தெரியுமா? பூஜை முடிஞ்சதும் ரூம்குள்ள தேவிய கூட்டிட்டு வந்து அத்தை பக்கா டிராமா பண்றாங்க, அவங்கள நீ நம்பவே நம்பாத தேவி அப்படின்னு நீ பேசுன. கரெக்டா? இதுல இருந்து என்ன தெரியுது சத்யா? இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒட்டு கேக்குற பழக்கம் இருக்குன்னு. இனிமே எது பேசினாலும் ஜாக்கிரதையா அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு தெரியுது. ஏய் சத்யா, ஷட் அப் அர்ஜுன். ரெண்டு பொண்ணுங்க பேசுறது நீ ஒட்டு கேக்குறியா? அத வேற வந்து என்கிட்டயே சொல்ற? வெக்கமா இல்ல? ஏய், நான் ஒட்டு கேக்கல. என் அண்ணன் தற்செயலா இந்த ரூம கிராஸ் பண்ணும்போது அவன் காதுல விழுந்திருக்கு. தற்செயலா? ரியலி? ஏய், என்ன என்ன ரியலி? 2 தடவை உங்க அண்ணன் தற்செயலா இந்த ரூம கிராஸ் பண்ணாரா? நீ அத நம்புறியா? ஆமா, நான் நம்புறேன். அப்படியே அவன் ஒட்டு கேட்டாலும் அது அவன் பொண்டாட்டி. அவங்க கிட்ட நீ என்ன பேசுற சத்யா? என்ன சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை அவனுக்கு இருக்கு. ஓ, என்ன என்ன ஓ, அவன் தான் உன்னை தேவி கிட்ட பேசக்கூடாதுன்னு 1000 தடவை சொல்லிட்டான்ல. அதையும் மீறி பேசினா அவன் இப்படித்தான் ஒட்டு கேட்பான். நீ இப்படித்தான் அசிங்கப்படணும். எனக்கு இதுல என்ன அசிங்கம்? நான் இத மறைக்கலையே. ஆமா பேசுன. ஏய், இந்த அசிங்கம் உனக்கு இல்ல, எனக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. உன் பொண்டாட்டிய உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அடுத்த முறை இந்த மாதிரி நடந்தா வேற மாதிரி ஆயிடும்னு அவன் என்ன வார்ன் பண்ணிட்டு போறான். நமக்கு இதெல்லாம் தேவையா? இது தப்பு இல்லையா? நானும் இந்த வீட்டு மருமக, தேவியும் இந்த வீட்டு மருமக. நாங்க பேசுறத நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது அர்ஜுன், அது தப்பு. ஓஹோ, அப்போ நீங்க என் அம்மாவை பத்தி என்ன வேணாலும் தப்பு தப்பா பேசுவீங்க, அத நான் ஏன்னு கேட்க கூடாதா? கேட்டா தப்பு, அப்படித்தானே? நான் உங்க அம்மாவை பத்தி இப்ப என்ன தப்பா பேசுன? ஏய், எங்க அம்மா மாற மாட்டாங்கன்னு சொன்னது தப்பு இல்லையா? ஆமா, அவங்க மாறவே மாட்டாங்க. ஏய்,
எங்க அம்மா பக்கா டிராமா பண்றாங்கன்னு சொன்னது தப்பு இல்லையா? ஆமா, உங்க அம்மா டிராமா தான் பண்றாங்க. சும்மா அம்மா பத்தி எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு. எங்க அம்மாவை டிராமா பண்றாங்க. ஆமா, அப்புறம் நெக்ஸ்ட் எதுக்கு இப்ப நீ பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? உனக்கு பதில் வேணுமா இல்லையா? சத்யா, this is too much. This is the limit. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாத. அதத்தான் இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அர்ஜுன். நான் தப்பா பேசல, ரைட்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஏய், அந்த ரைட் தாண்டி தப்பு. எங்க அம்மா மாறிட்டாங்க. டிராமா எதுவும் பண்ணல. பூஜையில நீ பார்த்தல, அபி தான் கம்பெனிக்கு வச்ச பேரை தேவி பேருக்கு மாத்திட்டாங்க. இதை விட அவங்களுக்கு தன்னை எப்படி நிரூபிக்க முடியும்? அதத்தான் டிராமான்னு சொல்றேன். உங்க அம்மா ஒரு டிராமா குவீன். ஏய் சத்யா, நீ என்ன ரொம்ப உசு பேத்துற. எனக்கு ரொம்ப கோவம் வருது. எங்க அம்மா டிராமா பண்ணல.